இந்த ருத்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றி கலந்த அன்பைய கேட்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரே ராசி ஒரே லக்னத்தை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா நம்ம தென்னிந்தியால சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுதான் உங்கள் ராசி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க ஜாதகத்துல. ஏன்னா சந்திரன் வந்து 2.5 நாளைக்கு தான் நகருவாரு. ஸோ அந்த 2.5 நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரே ராசி தான் வரும். ஆனா இந்த லக்னம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த லக்னம் வந்து 2 மணி நேரத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ அதனால ஒரே ராசியில பிறந்தாலும் லக்னங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ அந்த வகையில ராசி அப்படின்றது உங்க மனத்தை குறிக்கிறது. சந்திரன் வந்து மனக்காரகர். ஸோ உங்க மனது எப்படி இருக்குன்றது உங்களுடைய ராசி குறிக்கும். ஆனா லக்னம் அப்படின்றது உங்களுடைய லைஃப் அண்ட் உடல் பாடி. ஸோ அதனால உங்களோட உயிரன் உடலுடைய வெளிப்பாடு தான் வந்துட்டு லக்னம். ஸோ அதனாலதான் ஜாதகத்துல ஜோதிடர்கள் வந்து லக்னத்திலிருந்து கணக்கு பண்ணி உங்களுக்கு வந்து குறிப்பு சொல்றாங்க. இப்போ அந்த ஒரே ராசி ஒரே லக்னத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தேர்தல் இருக்கும் இல்லையா. நானும் யூடியூப்ல நிறைய தெரிய பார்த்துட்டு யாருமே அதை தெளிவா டீட்டெயிலா போடவே மாட்டாங்க. ஸோ நம்ம ரிசர்ச் பண்ணி சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ஒரே ராசி ஒரே லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கும், அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் என்ன, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன, நிறம் என்ன அப்படின்றத மட்டும் இந்த வீடியோல நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது ராசியாக மேஷ லக்னம் மேஷ ராசி, அதாவது ஒரே ராசி ஒரே லக்னத்துல. இந்த மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படின்றது ரெட்டை செவ்வாய். ரெட்டை செவ்வாய் அப்படின்னா என்ன சொல்றது, அசுரத்தரமான நெருப்புன்னு வச்சுக்கலாம். பயங்கர வேகமா இருப்பாங்க, பயங்கர முன்கோவியா இருப்பாங்க. பட்டா பட்டா வந்துட்டு எப்படி சொல்றது, மூஞ்சில் அடிச்சாக்குல எல்லாத்தையும் தூக்கி வீசுற அளவுக்கு பேசிடுவாங்க. ஆனா அந்த வேகம் தான் இவங்களுக்கு வந்துட்டு பிளஸும், அந்த வேகம் தான் இவங்களுக்கு மைனஸும். ஏன்னா ஒரே ராசி ஒரே லக்னம் இல்லையா. ஸோ செவ்வாய் வந்துட்டு 2 விதமா செயல்படுவாங்க. அதாவது ரொம்ப கீழ் நோக்கியும் ஆழமா யோசிப்பாங்க, அதே போல வெளியேயும் வேகமா இருப்பாங்க. அதாவது உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்களை ரகசியத்தை மறைச்சிக்கிட்டு வைப்பாங்க, அதே சமயத்துல வந்துட்டு வெளியே பட்டு பட்டுன்னு அடிக்கவும் செஞ்சிருவாங்க. உள்ள வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது உங்களுக்கு. ஸோ அந்த வகையில இந்த இரட்டை செவ்வாய்க்கு மிகப்பெரிய கடிவாள மாதிரி விளங்கக்கூடிய இறைவன் யாருன்னா முருகப்பெருமான் தான். ஸோ அதனால நீங்க முருகனை கைவிட்டுறாதீங்க. செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய நாளா உங்களுக்கு செயல்படும் ஒவ்வொரு வாரமும். ஸோ அதனால ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி சிகப்பு நிற ஆடை அணிந்து நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க வந்து பிரார்த்தனை செய்தீங்கன்னா நிச்சயமா அது நடந்தே தீரும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்க கோபம் வர டைம்ல மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி ரிஷப லக்னம். இப்ப நீங்க ஒரே ராசி ரிஷபம் ஒரே லக்னம் ரிஷபம் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு. அதாவது ரிஷபராசி அப்படின்றது ரொம்ப பிடிவாத குணம் கொண்ட சுக்கிரன். அந்த சுக்கிரன் அதுவும் அங்க இருக்கிற இரட்டை சுக்கிரன்றது டபுள் பிடிவாதம். ஒரு மலை போல மலையை நகர்த்த முடியுமா அந்த மாதிரி இவங்களை நகர்த்தவே முடியாது. அது மட்டும் இல்லாம இவங்க மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ரொம்ப திடுக்குப்பிடியா இருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அதை தளர்த்துக்கிட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யதார்த்த லைஃபுக்கு நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை சிறப்பா அமையும். அதே போல ரொம்ப கடின உழைப்பாளி, வேலைன்னு இருப்பாங்க தவிர வீட்டை மறந்துடுவாங்க. ஸோ ஒரே ராசி ஒரே லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால நீங்க தயவு செய்து வந்துட்டு கொஞ்சம் ரசனையோடு இத வாழ்க்கையை அணுக கத்துக்கோங்க. ஏன்னா ரிஷபன்றது ரசனைக்குரிய சுக்கிரன் அங்க இருக்கிறது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்றேன், ரிஷபராசி ரிஷப லக்னத்துலதான் குபேரன் அவர்கள் பிறந்தாரு. ஸோ அதனால பணத்துக்கும் தட்டுப்பாடு இருக்காது. ஸோ அதனால கிருஷ்ணரும் அந்த ராசியில தான் பிறந்தாரு, ரிஷபராசி ரிஷப லக்னத்துல தான் பிறந்தாரு. ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் யதார்த்த வாழ்க்கைக்கு வந்து நீங்க வந்துட்டு தயவு செய்து வந்துட்டு உங்களுடைய மனசை வந்துட்டு கட்டுப்படுத்தி பிடிவாதமா இல்லாம காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார். அதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க அவங்கள போய் வணங்கணும். அது இல்லாம வெள்ளை கலர் உங்களுக்கு வந்து பயங்கர லக்கியஸ்ட் கலர். அதே போல சந்தன கலரும் உங்களுக்கு பயங்கர லக்கியஸ்ட் கலர். முக்கியமான விஷயம் ஏதாச்சும் முடிவு எடுக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு திட்டம் போடுறீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்த நகர்த்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த கிழமையில இந்த கலர் ஆடை போட்டு நீங்க வந்து மகாலட்சுமி தாயாரை வேண்டிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா அது நடந்தே தீரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. நீங்க ஒரே ராசி ஒரே லக்னம் மிதுனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த பதிவு. நீங்க வந்து எப்படின்னா பாலிமெத் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது பாலிமெத்னா மல்டி டாஸ்க் பண்றது. நிறைய வேலைகளை செய்யறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்வீங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை நீங்க எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து கியூ பேசிஸ்ல மாத்திக்கணும். அட் அ டைம்ல வி கேனாட் ரைட் 2 hours. ஓகேவா, 2 குதிரையில நீங்க காலை வச்சீங்கன்னா சத்தியமா நீங்க கீழே தான் விழுவீங்க. ஆக்சுவலா ஜெமினிக்கு லோகோவே வந்துட்டு ரெட்டை குழந்தை தான். ஸோ அப்ப ரெட்டை முகம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ரெட்டையிலுமே ரெட்டை, அதாவது மிதுன ராசி மிதுன லக்னம், அப்போ ரெட்டை புதன் நீங்க.
ஸோ அதனால நீங்க வந்து அறிவு ரொம்ப உங்களுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ மல்டி டாஸ்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு கியூவா இது முடிச்சுட்டு இது முடிச்சுட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரியாரிட்டி பேசிஸ்ல நீங்க ஒரு ஒரு கியூவை கிரியேட் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்துட்டு அதுல வெற்றி காண்பீர்கள். அப்படி இந்த மாதிரி வெற்றி காண்பதற்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடையா இருந்துச்சுன்னா அந்த தடையை விளக்குறதுக்கு நீங்க நேரா மகாவிஷ்ணு காலை பிடிச்சுக்கோங்க. புதன்கிழமை பச்சை கலர் ஆடையை போட்டுக்கிட்டு நேரா மகாவிஷ்ணுவை பிடிச்சி நீங்க வந்துட்டு வேண்டிக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க தொட்ட காரியம் தொடங்கும். நீங்க 10 விஷயம் இல்ல 100 விஷயத்த செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை நடத்தி கொடுப்பாரு. ஸோ அந்த ஆற்றல் உங்களுக்கு பெருகிக் கொள்வதற்கு இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. இந்த கடகராசி கடக லக்னம் அப்படின்றது கம்ப்ளீட்லி ராமருடைய ஜாதகம். ராமர் வந்து கடகராசி கடக லக்னம். ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. பாசம் கொடுத்துட்டா போதும் அப்படியே ஃபிளாட் ஆயிடுவாங்க. ஈஸியா ஏமாத்திடலாம். ஸோ அதனால தயவு செய்து உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சி வசப்படுறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. பாசத்தினால ஏமாறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. உணர்ச்சி வசப்படுறதுனாலதான் நீங்க வந்து பாசத்தின் உள்ள ஏமாறுறீங்க. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்களோட காரியங்கள் வந்து சிறப்பா நிறைவேற ஏதாவது தடை இருந்தா தடையை போக்குறதுக்கு நீங்க அம்பாள் பார்வதி தேவி சக்தியை நீங்க வழிபடணும். நீங்க வந்துட்டு திங்கக்கிழமை அம்பாளை போயிட்டு அதாவது பார்வதி தேவியை போயிட்டு அதாவது முத்து வெள்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு பியூர் ஒயிட்டும் இருக்காது, அதே சமயத்துல ஆஷ் கலரும் இருக்காது, ஒரு மாதிரி மிடில் இருக்கும். அந்த கலர் ஆடை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும். அந்த ஆடையை போட்டுக்கிட்டு திங்கக்கிழமை தோறும் நீங்க வந்துட்டு விரதம் இருந்து பார்வதி தேவியை நீங்க வணங்குனீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க இந்த மாதிரி பாசத்தினால ஏமாறுறது உணர்ச்சி விஷயத்துல வந்துட்டு வாழ்க்கை அழிச்சுக்கிறது இது எல்லாத்தையும் அவங்க வந்து பாதுகாத்துப்பாங்க. ஸோ நீங்க அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கு அம்பால போய் பிடிங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி சிம்ம லக்னம், ஒரே ராசி ஒரே லக்னம். சிம்மமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த பதிவு. நீங்க வந்துட்டு பயங்கர தியரட்டிக்கலா பயங்கர பிராக்டிக்கலா சிந்திக்கிற ஆளு. என்ன சொல்றது, உங்களோட எண்ணமே வந்து சக்கரவர்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நிச்சயமா ஆவீங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா உங்களோட ஈகோவை மட்டும் நீங்க கழட்டி வச்சிட்டீங்கன்னா நீங்க தான் உண்மையான சக்கரவர்த்தி. ஸோ அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கும் அடுத்தவங்களுடைய அறிவுக்கும் அடுத்தவங்களுடைய எண்ணத்துக்கும் கொஞ்சம் காது கொடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய தடை எல்லாமே விலகிடும். உங்களோட தடையே உங்களோட ஈகோ தான். ஸோ அதுவும் இல்லாம ரெட்டை சிம்மம் அப்படின்றதுனால ஈகோ உச்சத்துல இருக்கும். ஸோ அதனால அந்த ஈகோவை மட்டும் கொஞ்சம் இறக்கி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதுதான் உங்களோட தாரக மந்திரமா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி வகையை பெற்றுத்தரும். ஸோ அதனால ஈகோவை மட்டும் கழட்டி வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் விரதம் இருந்து சிவபெருமானை போய் பார்த்து ஆரஞ்சு கலர் அல்லது கோல்டன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க போயிட்டு வேண்டுனீங்கன்னா நிச்சயமா நீங்க எடுத்த முடிவோ இல்லை எடுக்க போற முடிவோ இல்லை ஆரம்பிக்கக்கூடிய விஷயமோ தடையில்லாம சிறப்பா நடக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசி கன்னி லக்னம். நீங்க ஒரே ராசி ஒரே லக்னமா கன்னியா இருந்தா உங்களுக்கு அந்த பதிவு. நீங்க வந்துட்டு ரொம்ப இன்டெப்தா ஆழமா சிந்திக்கிற ஆளு. அதுவும் ரெட்டை புதன் நீங்க வந்துட்டு பயங்கரமா அகதல பாதாளத்துக்கு போய் நோன்ற அளவுக்கு சிந்திக்க வைக்கும். நீங்க வந்து எப்படி சொல்றது, கம்ப்யூட்டர் மேக்ஸ் மாதிரி தான், மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தான், கணக்கு போட்டுக்கிட்டு கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு விடுவீங்க. அதனால என்ன பிரச்சனை வரும்னா ஓவர் திங்கிங் மன வேதனையை ஏற்படுத்தும், மன வலியை அதிகப்படுத்தும். ஸோ அதனால ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு இலக்கை நோக்கி கரெக்டா பயன்படுறதுக்கு ஆக்ஷன் மட்டும் இருந்தா போதும். பெர்ஃபெக்ஷன் தானா உருவாகும். நீங்க பெர்ஃபெக்ஷன் நோக்கி ஓடுனீங்கன்னா ஆக்ஷன்ல விட்டுருவீங்க. உங்களுக்கு வந்து பச்சை கலர் ட்ரெஸ் தான் லக்கியஸ்ட் ட்ரெஸ். ஸோ அதனால மதுரை மீனாட்சி அம்மனை புதன்கிழமை தோறும் நீங்க வந்துட்டு விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட தடை அனைத்தும் கிளியர் ஆயிடும். உங்க மன குழப்பம் எல்லாமே கிளியர் ஆயிடும். நீங்க எடுத்த காரியம் நிச்சயமா நடந்தே தரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி. நீங்க ஒரே ராசி ஒரே லக்னம் துலாமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த பதிவு. ஆக்சுவலா துலாம் ராசி சமநிலையை நோக்குவாங்க. இங்க இரட்டை சுக்கிரன் வேற மாதிரி செயல்படுவாங்க. ரிஷபத்துக்கு இரட்டை சுக்கிரன் வேற மாதிரி செயல்படுவாங்க. இங்க இருக்கிற இரட்டை சுக்கிரன் வேற மாதிரி செயல்படுவாங்க. அங்க பிடிவாதத்தை அதிகப்படுத்துவாங்க. இங்க சமநிலை வேண்டும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக இவங்க ரொம்ப மன உளைச்சல்ல போயிடுவாங்க. ஸோ அதனால உங்க வளர்ச்சியை நீங்க பார்த்தாலே போதும். எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்க முடியாது. இறைவனுக்கே வந்துட்டு நல்ல பேர் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதர பிறவி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்ந்துட்டு நீங்க இறைவன் கையில ஒப்படைச்சிட்டு உங்களுடைய வேலையை சீரும் சிறப்புமா செஞ்சாலே போதும். நிச்சயமா மிகப்பெரிய உயர்வை நீங்க அடைந்தே தருவீங்க. முக்கியமா ஒரே ராசி ஒரே லக்னத்துல நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுக்கிரன் ரெட்டை பலமா இருப்பாரு. ஸோ அதனால நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் வந்துட்டு நம்ம பெருமாள் அல்லது லட்சுமி நாராயணன், அவங்கள வந்துட்டு நீங்க போய் கும்பிடலாம். வெள்ளிக்கிழமை தான் உங்களுக்கு ராசியான நாள். அன்னைக்கு விரதம் இருந்து நீங்க போய் கும்பிடுங்க.
வெள்ளை கலர் அல்லது வெளிர் நீலம் கலரை நீங்க சூஸ் பண்ணிட்டு அந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து போய் நாராயணனையோ நம்ம லட்சுமி நரசிம்மரோ நீங்க வழிபட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான தடை, திஷ்டி, பொறாமை, போட்டி எல்லாமே விலகும். நீங்க தொட்ட காரியம் துணங்கி ஏற்றிடும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், ஒரே ராசி ஒரே லக்னமா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆக்சுவலா நீங்க வந்து ரொம்ப சீக்ரெட் மெயின்டெனர். அதாவது அப்படின்னா ரொம்ப மனசுக்குள்ள போட்டு ஆழமா போட்டு புதைச்சு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் ரெட்டை செவ்வாய் இங்க எப்படி செயல்படும்னா, நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க யோசிச்சு உள்ளுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருப்பீங்க. நேர வர்க்கம் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரியே இருப்பீங்க. ஸோ அதனால அதை வந்து தயவு செய்து தவிர்த்துங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலவீனம். ஸோ அதனால உங்களுடைய இந்த இன்ட்யூஷன், உள்ளுணர்வு சொல்ற விஷயத்த நீங்க தொழிலையும் திறமையிலையும் முன்னேற்றத்துக்கும் நீங்க போட்டீங்கன்னா நிச்சயமா அது உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும். அடுத்தவனை நீங்க தொடாம நீங்க அதை இறைவன் முருகப்பெருமானிடம் விட்டுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவர் பார்த்துப்பாரு. நீங்க அதை பத்தி கவலைப்படாமே தேவையில்லை. உங்க மனசுக்குள்ள போடுற அந்த குப்பையை அப்படியே தூக்கி முருகப்பெருமான் காலடியில போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமான் தான் உங்களோட அதிபதி. அவர் தான் உங்களுக்கு எல்லா விதத்தையும் சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ அதனால அடர் சிவப்பு நிறத்தை போட்டுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமான்கிட்ட போய் நீங்க வைக்கலாம். பைரவரை கூட நீங்க கும்பிடலாம். ஸோ போய் அந்த டைம்ல நீங்க வேண்டி நீங்க வந்துட்டு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க தொட்ட காரியம் தொடங்கும். உங்களுடைய வளர்ச்சி மிக அபாரமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. நீங்க தனுசு ராசி, தனுசு லக்னமா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆக்சுவலா தனுசு ராசியில இருக்க அந்த இரட்டை குரு எப்படி செயல்படுவார்னா, ரொம்ப நேர்மையா இருக்க ட்ரை பண்ண வைப்பாரு. நீங்க ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. அதெல்லாம் இந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப சிந்திப்பீங்க. அந்த சிந்தனை ரொம்ப நேர்மையா இருக்கும். நிறைய பேர்த்துக்கு உபதேசம் பண்ணுவீங்க. அந்த உபதேசத்துல நிறைய பேர் நல்ல விஷயங்கள்ல நல்ல பலனங்களை அடைஞ்சிருப்பாங்க. அது எல்லாமே ஓகே. ஆனா அந்த உபதேசத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும்ல. சோம்பேறியா இருக்காதுன்னு இன்னொருத்தர் சொல்லலாம். ஆனா அதே நம்மளும் சோம்பேறியா இல்லாம இருந்தா தானே அது நமக்கும் நன்மை பயக்கும். ஸோ அதை உணர்ந்துட்டு நீங்க செயல்பட்டினாலே ஊருக்கு உபதேசம் நமக்கு வேற வாழ்க்கை அப்படின்னு வாழாம ஊருக்கு என்ன உபதேசம் நன்மைக்கு பயக்க நீங்க சொன்னீங்களோ அதே நன்மை பயக்க நீங்க உங்களையே நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நடந்துருவீங்க. ஏன்னா இங்க இரட்டை குரு பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ அதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா குருமார்கள் தான். சாய்பாபா, தட்சிணாமூர்த்தி, பாம்பன் சுவாமிகள், இந்த மாதிரி சத்குருக்களை நீங்க கும்பிட்டீங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பா அவங்களோட தடைகள் எல்லாம் நீக்கி நீங்க முன்னேற்றமா அடைகிறதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதனால நீங்க வியாழக்கிழமை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து நீங்க வந்து குரு வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தடையெல்லாம் நீக்கி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி, மகர லக்னம். நீங்க ஒரே ராசி ஒரே லக்னம் மகரமா இருந்தீங்கன்னா நீங்க வந்து பயங்கர கடின உழைப்பாளியா இருப்பீங்க. இரட்டை சனி இல்லையா? இங்க இரட்டை சனி எப்படி வேலை செய்யணும்னா பயங்கர உழைப்பை போட வைக்கும். பயங்கர டிசிப்ளினா இருக்கும்னு நினைப்பீங்க. அதே போல உங்களோட ஆசைகள்லாம் வெளியே எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது. பயங்கரமா வந்துட்டு ஒர்க்கஹாலிக்கா இருப்பீங்க. ஆனா முக்கியமான விஷயம் அது தேவைதான். ஆனா குடும்பமும் அதுக்கு தேவை. ஸோ இந்த பேலன்ஸிங்க நீங்க பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனா அதுல தடுமாற்றம் வருவதற்கு காரணம் உங்களுடைய வேலை பளு, உங்களுடைய அந்த கடின உழைப்பு, அந்த ஒரு சிந்தனை முன்னேறணும் உயரணும் அப்படின்ற ஒரு வலிமை. ஸோ அது தவறு இல்லை. பட் அதுக்கு உங்களுக்கு சிரமம் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயப்பன். ஐயப்பனை நீங்க வழிபட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஐயப்பன் அவர்கள் கொடுப்பார். அதே போல இல்லைன்னா குலதெய்வத்தை கும்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரூட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவார். சனி பகவானும் உங்களுக்கு வந்துட்டு இஷ்ட தெய்வமா நீங்க வச்சுக்கலாம். ஸோ சனிக்கிழமை தோறும் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீங்க சனி பகவானையும் ஐயப்பனையும் உள்ள குலதெய்வத்தையும் நீங்க வேண்டும் பொழுது நிச்சயமா உங்களுக்கான தடைகள் அனைத்தையும் போக்கி குடும்பத்தையும் தொழிலையும் உங்களுடைய எண்ணத்தையும் சீரா கொண்டு போய் உச்சத்தை அடைய வைப்பாங்க. சனி பகவான் எப்போதுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் என்ற ஃபார்முலாவை கடைபிடிக்கிறார். ஸோ வெற்றி தாமதமாகலாம், ஆனா நிரந்தரமா கிடைத்தே தீரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசி கும்ப லக்னம். ராசி லக்னம் ஒரே ராசி கும்பராசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த பதிவு. இங்க இருக்கிற இரட்டை சனி உங்களை பயங்கரமா இன்னோவேட்டிவா திங்க் பண்ண வைப்பாரு. அதாவது ஊரே ஒரு ரூட்ல போனுச்சுன்னா நீங்க ஒரு தனி ரூட்ல போடுவீங்க. எல்லாமே சிந்தனையிலே இருக்கும். சிந்தனை ரொம்ப டீப்பா இருக்கும். கிரியேட்டிவும் ரொம்ப டீப்பா இருக்கும். ஆனா அதை செயல்படுத்தணும்ல. இப்ப சோறுன்னு சொன்னா சாப்பாடு வந்துருமா? சமைக்கணும்ல. சோ நீங்க சமைக்க தயாராகிறதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் சிவபெருமான். அந்த சிவபெருமான சனிதோறும் நீங்க போய் வழிபடணும். சனி பிரதோஷம் அல்லது சனிக்கிழமை சுப நல்ல நேரத்துல சிவபெருமானை போயிட்டு நீங்க வழிபடலாம். சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை நீங்க வழிபடலாம். நீங்க வந்துட்டு நீல கலர் உடை அணிந்துட்டு
சனிக்கிழமை தோறும் சிவபெருமான நீங்க வழிபட்டு விரதம் இருந்தீங்கன்னா, நீங்க கிரியேட்டிவா யோசிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, கிரியேட்டிவா வந்துட்டு நிறைய இனோவேட்டிவா திங்க் பண்றீங்க இல்லையா, புதிய விஷயங்கள் எல்லாம் அது எல்லாத்தையும் ஆக்ஷன்ல மாத்தி நீங்க கண்ட கனவு அனைத்தையும் நினைவாக்குறதுக்கு சிவபெருமான் துணை புரிவார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி, மீன லக்னம். நீங்க ஒரே ராசி ஒரே லக்னம் மீனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதிவு. இங்க இருக்கிற ரெட்டை குரு உங்களை ரொம்ப இறக்க குணவாதியா ஆக்கிடுவாரு, ரொம்ப ஆன்மீக சிந்தனவாதியா ஆக்கிடுவாரு. ஸோ ரொம்ப டீப்பா போனாலே எதுவுமே பிரச்சனை தான் இல்லைங்களா. ஸோ அதனால இறக்க குணம் இருக்கணும், ஆனா அதே சமயத்துல மற்றவர்களுடைய பிரச்சனையை தூக்கி உங்க தலையில போட்டுக்கிட்டு நீங்க அவதிப்படாதீங்க. கொஞ்சம் ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு கொஞ்சம் பிரிச்சு கொஞ்சம் கையால பாருங்க. அடுத்தவங்க விஷயத்துல நீங்க மூக்க நுழைச்சாலே பிரச்சனை உங்களுக்கு தான். உங்களால அவங்களுக்கு நன்மை பயக்கும், ஆனா அவங்களால உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவே போறதில்லை. ஸோ அதனால உங்களை பத்தி சிந்திங்க, ரொம்ப இறக்க குணமா இருக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி போட்டுக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா குருமார்கள் தான். சாய்பாபா, தட்சிணாமூர்த்தி, பாம்பன் சுவாமிகள், இந்த மாதிரி சத்குருகள்லாம் உங்களுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ வியாழக்கிழமை தோறும் நீங்க மஞ்சள் நிற ஆடை போட்டு அன்னைக்கு விரதம் இருந்து சத்குருவை காலை பிடிச்சிங்கன்னா நீங்க இந்த மாதிரி மன வேதனையில இருந்து வெளியே வந்துருவீங்க. நம்ம இவ்வளவு செஞ்சோம், ஆனா வந்துட்டு அவன் நம்மளை வந்துட்டு மதிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்மளாம் உங்களுக்கு வராது. ஏன்னா 90% பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்கும், 10% தான் எதிராளி பண்ணியிருப்பான். நீங்க அவனுக்கு பண்ண இடம் கொடுத்துட்டு கடைசியில நீங்க அவனை குற்றவாளி சொன்னா யார் முட்டாள். ஸோ அதனால நீங்க இறக்கம் கொடுக்க போய் தானே அப்படி நடக்குது, நீங்க பாசம் வைக்க போய் தானே அப்படி நடக்குது. புரியுதுங்களா. நீங்க வந்துட்டு தயவு செய்து அதை வைக்காதீங்க, அதுக்கு ஒரு எல்லையை வகுத்துக்கோங்க. நிச்சயமா அந்த சத்குரு உங்களை வந்துட்டு வழி நடத்துவார். இந்த வீடியோல நம்ம ஒரே ராசி ஒரே லக்னத்தை பார்த்தோம் இல்லையா. அடுத்த வீடியோல இப்போ இந்த மேஷ லக்னம் பார்த்தோம் இல்லையா, ஒரே ராசி ஒரே லக்னம். இப்ப மேஷம் ரிஷப லக்னம், மேஷம் மிதுன லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு 12 லக்னங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு தெளிவான விளக்கம் தனித்தனியா போடுறேன். அப்பதான் இன்னும் இன்டெப்தா நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். லாஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் வந்து தெளிவா போட்டிருந்தேன், ஒரு கிரகங்களுக்கு எத்தனை வீடு சொந்தம், அது ஏன் அப்படி செயல்படுது அப்படின்றத. அதை பார்க்காதவங்க கார்டுல போடுறதா போய் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு இது வியாபார நோக்கம் கிடையாது, இது வந்துட்டு நான் உணர்ந்த விஷயத்த உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நான் கண்டுபிடித்த நான் படித்து தெரிந்து தெளிந்து மாற்றி உணர்ந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். நான் வந்து உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு உதவி உங்க அன்பு மட்டும்தான். அந்த அன்பின் வழியா சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். நன்றி.